மெஷின் ரீடபிள் டேட்டா பொறிகளும் படிக்கக்கூடிய தரவுகளாக கிரியேட்டிவ் காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய படைப்பாக்க பொதுமை டேட்டா தரவுகளாக மாற்ற வேண்டிய வேலை இன்றைக்கி நம்ம செய்யலை அப்படின்னா இணையத்தில் தமிழ் இருக்காது. நமக்கு விக்கிபீடியா என்பது ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம். அதில் நம்ம ஒரு சொல்லுக்கு கலைக்களஞ்சிய வடிவில் கட்டுரைகள் தான் கிடைக்கும். அப்போ சொல்லுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ஷனரி, தமிழ் விக்ஷனரின்னு ஒன்று இருக்குது, அதில் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் சொற்கள் குறைவாக தான், 4,08,000 சொற்கள் தான் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு 86 லட்சம் சொற்கள் பட்டியல் போட்டிருக்காங்க. எனவே இப்போ இதையெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம 1,80,000 எட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிகள் கட்டுரையை சேர்க்கலாம், கல்லூரிகள் கட்டுரையை சேர்க்கலாம், திரைப்படங்களை சேர்க்கலாம், அரிய நூல்களை சேர்க்கலாம், புழங்கு பொருட்களை சேர்க்கலாம், வழக்காறுகளை சேர்க்கலாம், பூக்கள் சேர்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம கட்டுரை உருவாக்கலாம். தமிழ் உலக அளவில் சிறப்பான ஒரு மொழியாக வரணும்னா இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஆகும். 50 கோடிகள் செலவாகும். ஒரு 60 பேர் இந்த திட்டத்தில் வேலை பார்த்துட்டாங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா மொழிகள்லையும் தரவுகள் அடிப்படையில் இணையத்தில் தமிழ் முதல்ல வந்துடும். இதையெல்லாம் நம்ம யாரை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மற்றும் சீன நாடுகளை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 100 விழுக்காடு அவங்க பொருளியலில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வரதுக்கு காரணம் தாய்மொழி கல்வியில் படிக்கிறாங்க, பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, அடுத்து அதை சந்தைப்படுத்துகிறாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க தாய்மொழி தான். தமிழை யாருமே அழிக்க முடியாது. ஏன்னா அந்த வேலையை தமிழர்களே செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா நிலைகளிலும். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக இதழியல் துறை உதவி பேராசிரியரும் கணினி தமிழ் ஆர்வலருமான தமிழ் பிரதி மாரி அவர்கள் விக்கிபீடியாவில் பல்லாயிரக்கணக்கான கட்டுரைகளை ஆவணப்படுத்தியுள்ளார். 72 தமிழ் அகராதிகளை ஒருங்கிணைத்து தமிழ் பேழை என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளார். தமிழ் பிரதி மாரியுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இந்த உலகத்தில் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற மொழிகளிலேயே மிக மூத்த மொழி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு மிக முக்கியமான பெருமை தான். அந்த பெருமை இருக்கும்போதே எதிர்கால சவால்கள், இன்றைக்கி இணையத்தோட சவால், எதிர்காலத்தில் ஏஐ சவால்களெல்லாம் எதிர்கொண்டு தான் ஒரு மொழி உயிர் வாழ முடியும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி யுனெஸ்கோவில் விரைவில் அழிந்து போக வாய்ப்புள்ள மொழிகள் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டாங்க. அதில் தமிழும் இருந்துச்சு. ஸோ அப்படி தமிழ் அழியாமல் இருக்கணும்னா நம்ம இணையத்தை எதிர்கொண்டாகணும், ஏஐ எதிர்கொண்டாகணும். இந்த அடிப்படையில் கேட்குறேன், இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மொழிகளில் தமிழ் எந்த வகையில் ஒரு தனித்துவமானது, பொறுமை கொண்டதுன்னு நினைக்கிறீங்க? தமிழோட முதல் நூலான இலக்கண நூலாக, இலக்கிய நூலாக இருக்கின்ற தொல்காப்பியமே ஒரு அகராதி தான். ஏன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொல்லையுமே தொல்காப்பியர் விளக்குறாரு. பேரறிஞர் தொல்காப்பியர் விளக்குறாரு இல்லையா? அப்போ அந்த மரபடியில் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், மொழியின் அடிப்படையாக இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சொல்லாக மாறுது, சொற்கள் எல்லாம் சேர்ந்து சொற்றொடராக மாறுது இல்லைங்களா? இதை நாம் என்ன பண்ணிடணும், இன்றைக்கி சூழலில் கட்டமைக்கப்பட்ட தரவுகள், ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, மெஷின் ரீடபிள் டேட்டா பொறிகளும் படிக்கக்கூடிய தரவுகளாக கிரியேட்டிவ் காமன்ஸ் என்று சொல்லக்கூடிய படைப்பாக்க பொதுமை டேட்டா தரவுகளாக மாற்ற வேண்டிய வேலை இன்றைக்கி நம்ம செய்யலை அப்படின்னா இணையத்தில் தமிழ் இருக்காது, தொழில்நுட்பங்களில் தமிழ் இருக்காது, தமிழின் வளர்ச்சி சற்று பின்தங்கி விடும். எனவே அதை நோக்கி எல்லாருமே பயணிக்கணும். சார், அந்த அடிப்படையில் கேட்குறேன் சார். இப்போ இணையத்தில் ஒரு கிட்டத்தட்ட இணையத்தை முடிஞ்சு அடுத்த ஏஐ கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகளை ஒப்பிடும்போது இணையத்தை தமிழ் எந்த அளவுக்கு எதிர்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன்? இணையத்தில் தமிழ் நல்லாவே சிறப்பாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு எழுத்துருவு சிக்கல் இருந்தது. அதை நம்ம கடந்து இன்றைக்கி எல்லாருமே ஒருங்குகுறி பயன்படுத்துகிறோம். முன்னெல்லாம் கட்டமாக வரும், இப்போ அது இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழில் மரபார்ந்த எழுத்துக்கள் இல்லாமல் நம்ம ஒருங்குகுறிக்கு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் நம்மக்கிட்ட இருக்க பணுவல்கள் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதையெல்லாம் நம்ம மெஷின் ரீடபிளாக மாற்றுற வேலையை செய்யணும். பெரிய அகராதி உருவாக்க பணிகளை செய்யணும். இப்போ நீங்கள் தமிழின் இடம் என்ன, சிறப்பு என்னன்னு கேட்டிங்க. மற்ற மொழிகளை விட தமிழுக்கு மிகச்சிறப்பான இலக்கண இலக்கிய வளம் இருக்குது. உலகின் ஆதி மொழிகளில் ஒன்றாக இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் இப்போ நமக்கு உவேசாயா என்ன செஞ்சார், ஓலைச்சுவடிகளை சேகரிக்கிறாரு, அதை தொகுக்கிறாரு, உரை எழுதுகிறாரு, அச்சு நூலாக வெளியிடுற பணிகளை செஞ்சார். அவர் தமிழ் தாத்தா. நாமெல்லாம் தமிழ் பேரன்கள் பேர்த்திகள். நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அதையெல்லாம் இணையத்தில் தேடுபொறிக்கு உகந்ததாக, ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக, மெஷின் ரீடபிளாக மாற்றக்கூடிய வேலையை நம்ம செஞ்சால் தான் தமிழ் சிறப்புறும். அந்த பணியை நம்ம செய்யணும். இந்திய அளவில் நம்ம விக்ஷனரி போன்ற தளங்களில் தமிழ் முதலிடத்தில் இருக்குது.
விக்கிபீடியா போன்ற தளங்களில் உலக அளவில் நம்ம வந்து 60வது இடத்துல இருக்கிறோம். அதேபோல் விக்கி நியூஸ்னு ஒன்று வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மொழிகளிலே தமிழ் தான். அதில் உலகம் முழுக்க 4 ஆசிரியர்கள், அதில் 4 நான் ஒரு ஆசிரியராக இருந்து பணிகள்லாம் செய்திருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கட்டுரைகள் வச்சுருக்காங்க. நாம் 1,80,000 கட்டுரை தான் வச்சுருக்கோம். எனவே அந்த நிலையில் வந்து மாற்றம் வரணும். அப்போ விக்ஷனரியில் பார்த்திங்கன்னா 4,08,000 சொற்கள் தான் வந்து தமிழ் விக்ஷனரியில் இருக்குது. இங்கிலீஷ் விக்ஷனரியில் 86,00,000 சொற்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழோடு ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கு எல்லாரும் அவங்கவுங்க பணிகளை வந்து செய்யணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த செயற்கை நுண்ணறிவோட கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் வந்து. ஸோ இது மாதிரி ஏஐங்கிற செயற்கை நுண்ணறிவை தமிழ் எதிர்கொண்டு தமிழோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செயற்கை நுண்ணறிவை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னா, நான் முன்பே கூறியது போல் தமிழோட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக மாறணும். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ இங்கு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதை வந்து ஹியர் அப்படின்னு சொல்கிறோம். இதே தமிழ்நாட்டின் வட்டார வழக்கு அடிப்படையில் பார்க்கும்போது இங்குன்னு சொல்லுவோம், இங்கன்னு சொல்லுவோம், இங்கிட்டுன்னு சொல்லுவோம், இந்தாண்டுன்னு சொல்லுவோம், இவிடுன்னு சொல்லுவோம். அப்போ ஹியர் எல்லாமே இதற்கு சமம் அப்படின்ற மாதிரியான இந்த தொடர்பு படுத்துகிற வேலைகளை வந்து தமிழில் செய்யணும். இது நானும் வேறு விதமாக சொல்கிறேன். நிலக்கடலையை வச்சு சொல்கிறேன். இப்போ கடலை, நிலக்கடலை, வேர்க்கடலை, மல்லாட்டை, மணிலா தமிழில் வேறு பகுதிகளை சொல்கிறேன். கடலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீனட், எர்த்நட், மங்கி நட், கிரவுண்ட் நட் எல்லாம் இதுக்கு சமம். ஆனால் இது எல்லாமே எதற்கு சமம் என்றால் அராக்கிஸ் ஹைபோஜியா என்ற பொட்டானிக்கல் நேம் தாவரவியல் பெயருக்கு சமம். இப்படி சமப்படுத்துகிற வேலைகளை தமிழின் ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம செய்யணும். இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா வந்து எல்எல்எம் என்று சொல்கிறார்கள். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் என்று சொல்கிறார்கள். பெருமொழி போன்மங்கள் தமிழில் சொன்னோம்னா அது தமிழுக்கு வந்து நம்ம பெரிய அளவில் வந்து உருவாக்கணும். அதை வந்து பகுக்கப்பட்ட தரவுகள் எல்லாமே வந்து பார்ஸ்டு கார்பஸாக மாற்றணும். அந்த தரவுகளை பகுக்கணும். இந்த பணிகளை செய்தால்தான் நாம் ஏஐக்கு ஏற்ற மாதிரி தமிழை கொண்டு போக முடியும். தமிழில் வளங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாம் புத்தகங்களில் இருக்குது, ஓலைச்சுவடிகளில் இருக்குது. அதை இணையத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற வேலையை நம்ம செய்யணும். இல்லை, நீங்கள் இந்த வார்த்தைகளை பற்றி சொன்னீங்க வந்து இப்போ தமிழில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஏற்கனவே அந்த டிக்ஷனரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் கேட்குற வந்து தமிழில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வார்த்தை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து 10 கோடிக்கு மேற்பட்ட சொற்கள் அப்படின்னு பேரறிஞர் பாவாணர் சொல்கிறார். மொழிஞர் தேவநாய பாவாணர் அவர்கள் சொல்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்னமும் என்ன செய்யலை அப்படின்னா, நம்ம சங்க இலக்கிய சொற்களை முறைப்படி பிரித்து அதற்கிணையான ஆங்கில சொல், அதற்கிணையான தமிழ் விளக்கம், ஆங்கில விளக்கம், டயாக்ரிட்டிக் மார்க் என்று சொல்கிறார்கள், ஐபிஏ என்று சொல்கிறார்கள், இன்டர்நேஷ்னல் ஃபோனடிக் அசோசியேஷன். அது அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய இலக்கண குறிப்பு, அதனோட ஒருமை பன்மை நிலை, எந்த பாடலில் வந்தது, எந்த பாடல் எண்ணில் வந்ததுன்னு ஒரு முழுமையான அகராதி இதுவரையும் நம்ம பண்ண ஆரம்பிக்கலை. எனவே செந்தமிழ் இலக்கியங்கள் அனைத்திற்கும் இதை நம்ம செய்யணும். அதே போல் இன்றைக்கி 4 லட்சத்துக்கு மேலே தமிழில் புத்தகங்கள் வந்திருக்கு. நம்ம தேடினோம்னா ஒரு 3 லட்சம் புத்தகங்கள் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே படவருடல் ஸ்கேனிங் பண்ணி ஒவ்வொரு சொல்லையுமே நாம் என்ன பண்ணணும், விளக்கம் கொடுத்து அகராதியில் சேர்க்குற பணியை வந்து உடனடியாக செய்ய வேண்டியிருக்கிறது. ஸோ நீங்கள் 10 கோடி வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஒரு மலைப்பா இருக்குது வந்து. அதே இதில் இப்போ இதுக்கு இணையாவோ இல்லை இதோட அதிகமாக வேறு எந்த மொழிகள்லேயே வார்த்தைகள் இருக்கா வந்து? அதாவது வந்து சொல் எண்ணிக்கை அப்படின்றத வந்து பார்க்கும் பொழுது வந்து அதில் வந்து இட்டுக்கட்டிலாம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ ஆங்கில விக்ஷனரியில் போய் பார்த்திங்கன்னா பாய் என்பது ஒரு சொல், பாய்ஸ் என்பது ஒரு சொல், வினையின் பல நிலைகள் எல்லாம் ஒரு சொல்லாக கணக்கில் அவங்க வச்சுருக்காங்க. கூகுள் என்பது ஒரு சொல், கூகுளிங் என்பது ஒரு சொல், மைக்ரோசாஃப்ட் ஒரு சொல், அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழில் அப்படி சொல்ல மாட்டோம். நீங்கள் அப்படி தமிழில் போட ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ எழுதினான், எழுதுகிறான், எழுதுவான், எழுதி கொண்டிருக்கிறான், எழுதி கொண்டு இருப்பான், அப்புறம் வந்து இப்போ வந்து எழுதி கொண்டு அப்படின்னு எந்த வேணாலும் சொல் பெருக்கம் கோடி கணக்கில் போகும். ஆனால் நாம் எழுதுதல்னு ஒரு சொல்லோடு நிறுத்திக்குவோம். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் இது ஒட்டுமொழி, சொற்கள் ஒட்டிக்கொண்டே போகும். அதாவது சஃபிக்ஸ் ஒட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும். எனவே அப்படி பார்க்கும்போது இந்த 2 கோடி 3 கோடின்றது தமிழுக்கு வந்து ஒரு பொருளே அல்ல. இது எளிமையாக பண்ணிடலாம். ஆனால் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க 250க்கு மேற்பட்ட துறைகள் இருக்குது இந்த உலகத்தில். அந்த துறைகளுக்கான சொற்கள் எல்லாம் நம்ம தமிழில் வந்து கொண்டு வரணும். 35 லட்சம் சொற்கள் மருத்துவத்துறையில் மட்டும் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவ்வளோக்கும் நம்ம வந்து தமிழில் சொற்கள் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழின் வேர்ச்சொல் மரபின் அடிப்படையில் இப்போ ஒரு மருத்துவ சொல் என்றால் அதனோட வேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்காக இருக்கும், லட்டினாக இருக்கும், அல்லது ஃப்ரெஞ்சாக இருக்கும், இட்டாலியனாக இருக்கும், அல்லது பிறமொழியாக இருக்கும். எனவே அதையெல்லாம் ஆராய்ந்து அந்த சொல்லுக்கான தமிழ் பொருத்தப்பாட்டோடு நாம் தமிழ் சொல்லை உருவாக்கினால்தான்
தமிழில் வந்து சொற்பெருக்கம் அதிகமாகும். அதை விடவும் சொல் என்பது புழக்கப்படணும், புழக்கத்துக்கு வரணும். நீங்கள் சொல் உருவாக்கிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே இருந்துரும். ஆனால் அது வந்து புழக்கத்துக்கு வரணும். இன்றைக்கி ரொம்ப எளிய எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நேரலைங்கிற சொல். இப்போ நம்ம வந்து தேர்தலுங்கிற சொல் எல்லாருமே சொல்கிறாங்க. எனவே வந்து இப்போ வேட்பாளருங்கிற சொல் இருக்குது. ஏன்னா அது மக்கள் பயன்படுத்துகிறாங்க. எனவே பயன்பாட்டுக்குரியதாக தமிழ் வரணும்னா தமிழ் வந்து இங்கே முழுமையாக கல்வி மொழியாக மாறணும். பயிற்று மொழி என்பதை விட தமிழ் வயிற்று மொழியாக மாற வேண்டும். நீங்கள் சொன்னீங்க அந்த வேட்பாளருங்கிற சொல் இப்படியே எடுத்துக்குவோம் நம்ம வந்து. வேட்பாளருங்கிற சொல் இப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ச்சொல்லேருந்து உருவாக்கப்பட்டு இன்றைக்கி அது புழக்கத்தில் இருந்தது. அதை விளக்க முடியுமா? அது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத? இங்கே பார்த்தீங்கன்னா சொல் வந்து இங்கே நம்ம தமிழில் எப்படின்னா ஆசிரியர்கள் ஒரு பக்கம் உருவாக்குறாங்க. அப்புறம் கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள்னு உருவாக்குறாங்க. இன்னொன்று ஒரு சொல்லை யார் உருவாக்குனாங்கன்னு இப்போ என்கிட்ட வந்து 3000க்கு மேற்பட்ட அகராதிகளில் வந்து பார்த்து எளிதாக சொல்லிட முடியும். இன்னொன்று சிலது மக்கள்கிட்டருந்தே வரும். இப்போ எடுத்துக்காட்டாக திருநெல்வேலி பகுதியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா தாய் அங்கேன்னா முடஞ்சிட்ருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு மேஜிக்கு கீழே ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ முனைதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த முனைவர் அப்படிங்கிற சொல் இன்றைக்கி நம்ம டாக்டரேட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த முனைதல்ங்கிற சொல் பார்த்திங்கன்னா முனைவருங்கிற சொல் வந்து வேர் வந்து நமக்கு தொல்காப்பியத்திலே இருக்குது. அப்போ அந்த வேரோடு இன்றைக்கி நீட்சியை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்லை தமிழில் பார்க்குறோம். எனவே புது சொல் பயன்பாட்டை வந்து இவர் தான் சொன்னார் என்பதை வந்து கண்டுபிடிப்பது சற்று சிரமம். இருந்தாலும் நம்மளுடைய இலக்கிய இலக்கணங்களின் ஆதரவு அடிப்படையில், அதனுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி இப்போ வரலாறு சார், நீங்கள் விக்கிபீடியாவில் நிறைய கட்டுரைகள் பண்ணியிருக்கீங்க. வந்து தொடர்ந்து விக்கிபீடியாவை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகிறது, எல்லா இடங்கள்லையும் பரப்புறது, அது ஒரு முக்கியமான பணியாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதன் அடிப்படையில் கேட்குறோம். பொதுவாக நம்ம ஏதோ ஒரு சொல்லை வந்து இன்றைக்கி ஒரு சொல் நம்ம தேடுறதுனா இன்றைக்கி இணையத்தில் போய் குறிப்பாக கூகுளில் தான் தேடுறோம். வந்து கூகுளில் தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்கிபீடியாவோட இதுதான் ரிசல்ட் தான் வரும். வந்து ஆனால் பல வார்த்தைகளுக்கு இன்னும் இல்லாமலும் இருக்க வந்து இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து விக்கிபீடியா என்பது ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம். அதில் நம்ம ஒரு சொல்லுக்கு கலைக்களஞ்சிய வடிவில் கட்டுரைகள் தான் கிடைக்கும். அப்போ சொல்லுக்கான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்ஷனரி, தமிழ் விக்ஷனரின்னு ஒன்று இருக்குது, அதில் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் வந்து சொற்கள் வந்து குறைவாக தான், 4,08,000 சொற்கள் தான் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு 86 லட்சம் சொற்கள் பட்டியல் போட்டிருக்காங்க. எனவே இப்போ இதையெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வந்து தமிழ் பேழைங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கேன். mydictionary.in அப்படிங்கிற அந்த தளத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தமிழில் கிடைத்த, அதாவது வந்து பார்த்திங்கன்னா காப்புரிமை சிக்கல் இல்லாத படைப்பாக்க பொதும உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸுங்கிற லைசன்ஸில் கிடைக்கிற கிட்டத்தட்ட ஒரு 72 அகராதிகளை வந்து அதில் நான் இப்போ வந்து ஒரு ஒருங்கிணைந்த முறையில் கொடுத்துருக்கேன். அது எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு சொல் வழின்னு கொடுத்துட்டிங்கன்னா 72 அகராதிலையும் என்ன பொருள்ன்றது ஒரே பக்கத்தில் வந்துடும். அப்போ முதல்ல அதில் வந்து என்னென்ன தேடுதல் விடைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரவரிசைப்படி அகநானூரில் என்ன இருக்குது, முல்லைப்பாட்டில் என்ன இருக்குது, தொல்காப்பியத்தில் என்ன இருக்குது, திருக்குறளில் என்ன இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிற இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்குது எல்லாமே வந்துடும். திருவருட்பாவில் என்ன இருக்குதுன்னு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வழிங்கிற சொல் வந்து இன்றைக்கி கலை சொற்கள் ஒரு 160 துறைகளில் வழிங்கிற சொல் எங்கே வந்திருக்கோ அது எல்லாமே வந்துடும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சொல் தமிழில் வந்து எந்த ஆண்டு எந்த ஆசிரியரால் எப்படி தொகுக்கப்பட்டது, எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்றதையும் பார்த்துட்டு, இன்றைக்கி தற்கால பொருத்தப்பாட்டில் 160 துறைகளில் அந்த சொல் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கும் பொழுது நீங்கள் அதை வைத்துக்கொண்டு ஒரு புது சொல்லை உருவாக்கலாம். அதிலிருந்தும் மேம்பட்ட ஒரு சொல்லை உருவாக்குறதுக்கான வழியை வந்து தமிழ் பேழை செய்திருக்கு. அந்த இன்னொன்று கேள்விக்கட்டல, அந்த விக்கிபீடியாவில் வந்து தகவல்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே தமிழில் வந்து பார்த்திங்கன்னாங்க நமக்கு வந்து தமிழக அரசே வந்து மடிக்கணிப்பொறிலாம் கொடுக்குது மாணவர்களுக்கு. அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தட்டச்சு இருக்குல்ல பார்த்திங்களா, தமிழில் வந்து தட்டச்சு பண்ணுறதை வந்து யாருமே கற்றுக்க மாட்டாங்க. தமிழ் உள்ளீடு வந்து மிக குறைவாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபொனட்டிக் அம்மா ஏய் மம்மி அப்படிங்கிற முறையில் அடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியாவில் கட்டுரை எழுதுவதற்குனே ஒரு முறை இருக்குது. அந்த முறையை பின்பற்றணும். 1. 2 வந்து அந்த கட்டுரை ஏற்கனவே இல்லாத கட்டுரையாக இருக்கணும், குறிப்பிடத்தக்க கட்டுரையாக இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம கட்டுரை எழுத முடியாது. எனவே இங்கே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவர்களெல்லாம் தமிழ் விக்கிபீடியாவில் இன்னும் எழுதுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த நிலை அதிகமாகணும். ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க எல்லாருமே எழுதுகிறாங்க. அதனால் அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 9 லட்சம் அளவுக்கு கட்டுரைகள் வந்துருச்சு. ஆனால் தமிழில் ஏன் அப்படி வரல அப்படின்னா,
பங்களிப்பும் பங்கேற்பும் மிக குறைவாக இருக்குது. இது வந்து அதிகமாகணும். அவங்க ஊர் தொடர்புடைய கட்டுரைகள் அல்லது பார்த்திங்கன்னா வந்து அந்த அந்த ஊர் சார்ந்த தொல்லியல் விளக்கங்கள், தொல்பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் பயன்படுத்துகிற வட்டார வழக்கு சொற்கள், புழங்கு பொருட்கள், சடங்குகள், வழக்காறுகள் இதை பற்றி இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கே உரியது. ஒரு கோயிலை பற்றியும் கற்று எழுதலாம். ஒரு திரைப்படத்துக்கும் கற்று எழுதலாம். தமிழில் வந்து 15,000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 10 விழுக்காடு அளவு தான் திரைப்பட கட்டுரையே தமிழில் இருக்குது. இன்னொரு விஷயம், மற்ற மொழிகளில் வந்த திரைப்படத்தை பற்றியும் தமிழில் கட்டுரை எழுதலாம். நம்ம அதையும் எழுதுறதில்ல. எனவே இந்த எழுதுதல்ங்கிற அந்த பழக்கம் வந்து மிக குறைவாக இருப்பதால் தமிழில் விக்கிபீடியாவில் நமக்கு குறைவான கட்டுரைகள் இருக்குது. இதை வந்து நம்ம பெரிய அளவில் மாற்றணுன்றதுக்காகவே நான் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கல்லூரிகள்லேயும் பல்கலைக்கழகங்கள்லேயும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள்லேயும் இதை ஒரு பரப்புரை பணியாக செஞ்சிட்ருக்கேன். ஆமாம். எவ்வளோ கட்டுரை இருக்கும் தமிழ் கட்டுரைகள்னா? இப்போது ஒரு 1,80,000 கட்டுரை வந்துருச்சு. அதில் நான் ஒரு 2 இதை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து தமிழ் விக்கிபீடியா நண்பர்களோடு சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறோம், நான் வந்து இந்து சமய அறநிலையத்துறைகிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா கோயில்களுக்கான தரவுகளை வாங்குகிறேன். அதை அவங்க எக்ஸல் சீட்டில் கொடுக்குறாங்க. ஒரு கோயில் பற்றி முழுமையான தரவுகள் எக்ஸலில் இருக்குது. அதை வந்து நாங்கள் பிறகு என்ன பண்ணுறோம், முகாம் நடத்தி கட்டுரையாக மாற்றுறோம். அதுக்கு நீச்சல்காரன் போன்றவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. தமிழ் விக்கிபீடியாவில் இருக்க வந்து ரவி போன்றவர்கள் எல்லாம் அதுக்கு உதவி பண்ணி எல்லோரும் இது ஒரு கூட்டு பணி. எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறோம், அப்படி மட்டும் கிட்டத்தட்ட தமிழில் ஒரு 35,000 கட்டுரைகளை அதில் சேர்க்குறோம். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்க ஊராட்சிகள் 2,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்குல்ல, அந்த தரவுகளை உள்ளாட்சித்துறையிலேருந்து வாங்கி அந்த தரவுகளையும் கட்டுரையாக மாற்றி அப்படி கட்டுரைகள் சேர்த்தோம். எனவே இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம வந்து 1,80,000 வந்து எட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிகள் கட்டுரையை சேர்க்கலாம், கல்லூரிகள் கட்டுரையை சேர்க்கலாம், திரைப்படங்களை சேர்க்கலாம், அரிய நூல்களை சேர்க்கலாம், புழங்கு பொருட்களை சேர்க்கலாம், வழக்காறுகளை சேர்க்கலாம், பூக்கள் சேர்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் வந்து நம்ம கட்டுரை உருவாக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா 10 கோடி பூச்சிக்கு நீங்கள் கட்டுரை உருவாக்கலாம், 2 ட்ரில்லியன் மீன்களுக்கு நீங்கள் கட்டுரை உருவாக்கலாம். அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா அந்த அந்த கட்டுரை உருவாக்குற முறை என்னென்னு அவங்களுக்கு தெரியல, அதில் அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. இது மாறினால் உலக அளவில் நாமளும் வந்து ஆங்கிலத்தை விட மிகப்பெரிய ஒரு கலைக்களஞ்சியத்தை தமிழில் உருவாக்க முடியும். இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விக்கிபீடியாலாம் வந்து இன்றைக்கி ஒரு 15-20 வருஷம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாலே நமக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெரியசாமி தூரன் போன்றவர்கள்லாம் தமிழில் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டு ஒரு பெரிய மரபு நமக்கு இருக்குது. கலைக்களஞ்சியத்தெல்லாம் பெருசாக பண்ணியிருக்காங்க. எனவே அந்த தொடர்ச்சி அச்சு வடிவ புத்தகங்களில் இருக்க அந்த தொடர்ச்சி வந்து இணையத்தில் வரணும் அப்படின்னா நம்ம எழுதணும், அதுக்கான முனைப்பு காட்டணும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழ் மூத்த மொழி அப்படின்னு நம்ம பெருமை பேசிகிட்டு இருந்தாலும் போதாது. இந்த காரியங்கள்லாம் பண்ணால் தான் எதிர்காலத்திலையும் தமிழ் வாழ முடியும். ஆமாம், நிச்சயமாக வந்து ஒருவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குனா கூட இணைய உள்ளடக்கங்கள் மிகுதியாகும். இணைய உள்ளடக்கங்கள் மிகுதியாக வந்தால் தான் ஏஐயில் தமிழ் சிறப்பாக செயல்படும். செயற்கை நுண்ணறிவு அல்லது செய்தித்திட்டத்தில் தமிழ் வரணுன்னா ஒருத்தர் வலைப்பூவில் எழுதணும், அல்லது வந்து தன்னுடைய குமுக பக்கங்கள், அதாவது சோசியல் மீடியா பக்கங்களில் எழுதணும், அல்லது இணையத்தில் எழுதணும். இப்படி எழுத தான் தமிழில் ஏஐ வந்து சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று இருக்கிறத தான் நம்ம வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவி போய் தேடும். அப்போ என்ன நம்ம வச்சுருக்கோம், அதை செய்யணும். இப்போ ஆங்கிலம் மாதிரி வெளிநாடுகள் மொழிகளை விட்டுடலாம். இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் இருக்குல்ல, ஆமாம், அதோட ஒப்பிடும்போது தமிழ் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2016 வந்து ஒரு கூகுள் சர்வே பண்ணுறாங்க. இணைய பயன்பாடு எந்த மொழியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் தமிழ் தான் அதிகம், 41 விழுக்காடு. அதுக்கு பிறகு இந்திய மொழிகள்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். அதில் 3வது இடத்துல தான் ஹிந்தி வருது. இப்போ கன்னடம், மலையாளம்லாம் அடுத்தடுத்து வருது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கொடுத்த வந்து அந்த இலவச மடிக்கணிப்பொறி திட்டம் ஒரு பெரிய அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை விடவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த இணையத்தை தேடுற பழக்கமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாமே இப்போ இன்றைக்கி வந்து இணையமாக மாறி இருக்கிற இந்த சூழலில் அதில் தமிழ் உள்ளடக்கங்கள் இன்னும் அதிகமான இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிலம் மாதிரி மொழிகளுக்கு வந்து நிறைய நிதிகள் கிடைக்கும். ஆமாம், தமிழுக்கு அந்த அளவுக்கு நிதிகள் கிடைக்காது. வந்து எப்படி இந்த மாதிரி நிலைமைகளை இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க? இப்போ இதுவரையிலையும் இப்போ நான் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்க இந்த தமிழ் பேழை திட்டத்தில், ஏன்னா இந்த தமிழ் பேழை திட்டம்ன்றது தமிழின் மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைந்த அகராதி திட்டம். இதில் ஒரு சொல் நம்ம கொடுத்தோம்னா 72 அகராதியில் தேடி கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சொல் வந்து சொல்லாக எப்படி இருக்குது என்பதையும் கடந்து
பழமொழிகள் அதுக்கு எத்தனை இருக்குது? என்னோட சேகரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4,00,000 பழமொழிகள் இருக்குது. சேலத்தில் வந்து அகராதி ஆவண காப்பகத்தில் 3000த்துக்கும் மேற்பட்ட அகராதி நூல்கள் இருக்குது. அதில் பழமொழி நூல்கள் மட்டும் 450 இருக்குது. அதுக்கு அந்த பழமொழிகளே 4,00,000த்துக்கு மேலே வரும். விடுகதைகள் 1,00,000த்துக்கு மேலே இருக்குது. 95 விழுக்காட்டு தமிழ் திரைப்பட தரவுகளை சேகரிச்சிருக்கேன். 18ஆம் நூற்றாண்டுலேருந்து தமிழ் இதழ் தரவுகள் 5000த்துக்கும் மேற்பட்ட இதழ்களோட தரவுகளை சேகரிச்சிருக்கிறேன். 4,00,000 நூல்களுக்கான தரவுகளை உண்டாக்கணுன்ற நூல்களுக்கான தரவுகள்லேயே இப்போ என்கிட்ட 2,00,000 நூல்களுக்கான தரவுகளை சேகரிச்சிருக்கேன். எனவே வந்து இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு கட்டமைக்கப்பட்ட தரவாக மாற்றி கொண்டு வரும் பொழுது தமிழ் வந்து மிகப்பெரிய அளவில் வரும். இதுக்கு என்ன உறுதுணை கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில புரவலர்கள், ஆர்வலர்கள் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை நடத்துறதுக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 அளவுக்கு செலவுகள் ஆகிறது. இது 15 ஆண்டுகளாக செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட 60, 70 லட்சங்கள் இதுக்காக செலவாகிருக்கு. புத்தகங்கள் அவ்வளோ புத்தகங்கள் வந்து நம்ம சேகரிச்சிருக்கோம். அகராதிகள் மட்டும் சேகரிச்சிருக்கோம். அதனோட வகைமைகள் என்னன்னு நான் சொல்கிறேன். அப்போ இதை நம்ம அடுத்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் உலக அளவில் சிறப்பான ஒரு மொழியாக வரணும்னா இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஆகும். 50 கோடிகள் செலவாகும். ஒரு 60 பேர் இந்த திட்டத்தில் வேலை பார்த்துட்டாங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா மொழிகள்லையும் தரவுகள் அடிப்படையில் இணையத்தில் தமிழ் முதல்ல வந்துடும். அப்போ இதுக்கு புரவலர்கள் வேணும். நன்கொடையாளர்கள் இதுக்கு உதவி பண்ணணும். அரசும் உதவி பண்ணணும். புரவலர்கள் தமிழுக்காக கள அளவில் நிற்கிறவங்க, உதவி செய்கிறவர்களோட எண்ணிக்கை அதிகமானால் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து நம்ம வந்து தமிழில் சொல்லலாம். பைபிளில் ஒரு வரி வரும், நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு. அந்த பணியை நான் 20 ஆண்டாக செஞ்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சிறு கீற்றாக 174 மொழிகளில் தமிழின் அகராதி வளத்தை வந்து 7வது இடத்துக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். எனவே இது முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய நன்கொடைகள் தேவைப்படுது, புரவலர்கள் தேவைப்படுறாங்க. இதில் முதல் இடத்துக்கு வரதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து ஒரு விளையாட்டு மாதிரி பார்க்குறேன். இப்போ 2 நாடுகள் எப்படி விளையாட்டு போட்டி நடத்துதோ அப்படி நம்ம சொல் வளம் தமிழில் மிகுந்திருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பூ மலருங்கிற சொல் மட்டும் பார்த்திங்கன்னா 45 பக்க அளவுக்கு சங்க இலக்கிய பொருட்களஞ்சியத்தில் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க. ஒரே ஒரு பூ என்பதுக்கு 45 பக்கம் விளக்கம் கிடைக்குது. ஆனால் வந்து இதே அளவுக்கு நமக்கு ஆங்கிலத்தில் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அது ஒரு தற்காலத்து மொழி. தமிழ் வந்து ஒரு தொல்மொழி, தொன்மையான மொழி. அவ்வளவு தரவுகள் கொட்டி கிடக்குதுன்னா, இதை நீங்கள் ஏஐக்கு கொண்டு போனோம்னா அந்த புத்தகத்தில் இருக்க தரவுகள் என்னென்னா தேடுபொறிக்கு உகந்ததாக கட்டமைக்கப்பட்ட நிலையில் மெஷின் படிக்கிற அளவுக்கு ஒரு சொற்களாக மாறணும். இப்போ நான் வந்து மனிதன் படித்த அகராதியை பற்றி பேச இங்கே வரவில்லை. மெஷின் பொறிகள் படிக்கக்கூடிய அகராதி பற்றி பேச வந்திருக்கேன். எனவே எதிர்காலம் வந்து நாமளும் மெஷினும் நமக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. எனவே அப்போ ஒரு தரவும் மெஷின் படிக்கணும். 2 மெஷின் ஒன்று பேசிக்கும். எதிர்காலத்தில் ஒன்றோட ஒன்று தகவல்களை பகிர்ந்து கொள்ளும். இப்போ அதுக்கான தரவுத்தளத்தை, மிகப்பெரிய தரவுத்தளத்தை நாம் தமிழில் உருவாக்குவதற்கான பணியை உருவாக்குவதற்கு சரியான நேரம் இது. அதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியாவில் எழுதுகிற கட்டுரைகள், இது மாதிரி இணையத்தில் பல்வேறு இடங்களில் எழுதப்படுற கட்டுரைகள் வந்து, அது மாதிரி நீங்கள் தமிழ் பேழை மாதிரி காரியங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் எதிர்காலத்தில் தமிழ் வந்து ஏஐ மாதிரி விஷயத்தை எதிர்கொள்கிறதுக்கு உதவி பண்ண போகுது வந்து. நிச்சயமாக இல்லைன்னா அது எதிர்கால சவாலை நம்ம எதிர்கொள்ள முடியாது வந்து. ஆமாம். ஸோ இதில் பெரிய அளவில் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் அந்த காரியங்களை பண்ண முடியாது. கவர்மெண்ட் இந்த வகையில் ஏதாவது வகையில் உதவியாக இருக்குதா வந்து? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, நான் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, தமிழ் பேழை ஒரு தமிழ் பேழை இல்லை, 1000 தமிழ் பேழைகள் வந்து தமிழுக்கு வேண்டும். இதேபோல் நிறைய பேர் வந்து செயல்படணும். ஒன்று, ஏன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ எங்களோட சேகரிப்பில் வட்டார வழக்கு சொல்லகராதி மட்டும் 50 இருக்குது. தமிழ்நாடு முழுக்க வட்டார வழக்கு சொல்லகராதி 50 இருக்குது. அப்போ அதில் வந்து இருக்கிற சொற்களை வந்து நம்ம வந்து ஒரு வட்டார வழக்கு பேரகராதியாக மாற்றி அதை மெஷின் படிக்கிற அளவுக்கு மாற்றினா நம்மளோட ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கு. ஒன்று வட்டார வழக்கு சொற்கள், இன்னொன்று பார்த்திங்கன்னா தமிழ் பிறமொழி அகராதிகள் உருவாக்கப்படணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் தமிழ் பிறமொழி அகராதி உருவாக்கப்படணும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்க 250 துறைகளுக்குமான சொற்கள் தமிழில் வந்து உருவாக்கணும். அடுத்து சங்கத்தமிழ் சொற்கள் எல்லாமே சங்க இலக்கியத்தில் இருக்கிற சொற்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதையன் போன்றவர்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா, பேராசிரியர் வந்து சங்க இலக்கிய சொல்லடைவுன்னு உருவாக்கி, ஒரு சொல் என்றால் சங்க இலக்கியம் முழுக்க அந்த சொல் வந்து எந்தெந்த பாடலில் இருக்குன்னு குறிப்புகளை வந்து தந்து சங்க இலக்கிய சொல்லடைவுன்னு உருவாக்கியிருக்காங்க. அடுத்த நிலையில் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சங்க இலக்கிய சொல்லுக்கும் அதுக்கான தமிழ் விளக்கம், ஆங்கில விளக்கம், அடுத்தது வந்து அதனுடைய இலக்கண நிலை, எந்த பாடல் வரியில் வந்தது, அதனோட பாடல் எண் என்ன, அதனோட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனோட எளிமையான ஆங்கில வடிவம் என்ன, அதனோட டயாக்ரிட்டிக் மார்க் என்ன, அதனோட ஐபிஐ என்ன, இன்டர்நேஷ்னல் ஃபோனடிக் அசோசியேஷன் என்ன சொல்லுதுங்கிற நிலையில் தரவுகளை நாம் உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஒன்று.
தமிழ்நாட்டில் உடனடியாக ஒரு மின் இலக்க பல்கலைக்கழகம் தேவைப்படுகிறது. டிஜிட்டல் லைப்ரரி, டிஜிட்டல் யூனிவர்சிட்டி கேரளாவில் தொடங்கியிருக்காங்க. அந்த பணிகளை நம்ம செய்யணும். இங்கே பார்த்தீங்கன்னா 11வது 12வதுல தான் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கணிப்பொறியை படிக்கிறாங்க. அதுவும் அந்த கணிப்பொறி பிரிவை படிக்கிறவங்க தான் கணிப்பொறியை படிக்கிறாங்க. எனவே 5ஆம் வகுப்புலேருந்தே என்ன பண்ணணும், கணிப்பொறி என்பதை பாடமாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படணும். இணையத்தில் வந்து பயன்பாடுகள் ரொம்ப அதிகமாகணும். இதுக்காக நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், வாரியங்கள் வெளியிடுகிற நூல்களோட காப்புரிமை நிலை குறித்து நமக்கு அப்படியே இருந்தது. சொல்லப்படாத நிலை, அது காப்புரிமையாகவே இருந்தது நூலில். இதுக்கு நான் ஒரு கருத்துரு கொடுத்து, தமிழ்நாடு அரசு இப்போ என்ன அரசாணை வெளியிட்டிருக்குன்னா, தமிழ் வளர்ச்சித்துறையும் பிற துறைகளும் வெளியிடுற நூல்கள் எல்லாமே படைப்பாக்க பொதும உரிமை என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா CC/SA, கிரியேட்டிவ் காமன்ஸ் பை ஷேர் அலைக். அப்படின்னா அந்த நூல்களை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், பகிரலாம், பரப்பலாம், விற்கலாம். அதை வந்து சான்றுகளோடு என்ன பண்ணலாம், மாற்றலாம். சான்றுகளோட யார் அந்த நூலை வெளியிட்டார்கள் என்ற குறிப்புகளோடு அதை அவர்கள் மறுபதிப்பு செய்யலாம், வடிவ மாற்றம் செய்யலாம். இதனால் ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொது வெளிக்கு வந்திருக்கு. எனவே இந்த முயற்சிகள் நிறைய அதிகமாகணும். இங்கே வந்து டிஜிட்டல் பல்கலைக்கழகம் வேண்டும். தமிழ் இணைய ஆராய்ச்சிகள் இன்னும் கோடி மடங்கு பெருக வேண்டும். தமிழுக்கான ரொபோட்டிக்ஸ், தமிழுக்கான செயற்கை நுண்ணறிவுக்கான துறைகள் உடனடியாக ஏற்படுத்தப்பட்டு அது கல்வியாகவும் ஆராய்ச்சியாகவும் பல்கி பெருக வேண்டும். தமிழுக்கான மிகப்பெரிய ஒரு தரவுத்தளம் என்று உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது மாதிரி நம்ம இது பற்றி பேசிகிட்டு இருந்தோம், செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வந்து இப்போ செயற்கை நுண்ணறிவு வந்து தமிழ் விக்கிபீடியாவை பாதிக்குமா? பாதிக்காது. ஏன்னா செயற்கை நுண்ணறிவுக்கான விதையும் தரவு தளமாகவும் களமாகவும் செயல்படுறதே விக்கிபீடியா தான். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு ஒரு சொல் தேடினீங்கன்னா அதில் வர தேடுதல் விடை முதல்ல என்ன ஆகுன்னா விக்கிபீடியா கட்டுரை ஆங்கிலமாக இருக்கலாம் அல்லது தமிழாக இருக்கலாம், அது பிற மொழியாக தான் காட்டும். இதே போல் இங்கே நான் விக்கிபீடியா திட்டம் ஒன்றை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா விக்கி டேட்டா என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விக்கிபீடியா கட்டுரையுமே பார்த்திங்கன்னா விக்கி டேட்டாவாக மாற்றப்படும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு பொருளுமே வந்து விக்கி டேட்டாவாக மாற்றப்படும். அது வந்து என்ன செயல்படுனா மெஷின் ரீடபுள், பொறிகள் படிக்கக்கூடிய தரவுகளாக மாற்றிருக்காங்க. கட்டமைக்கப்பட்ட தரவு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக மாற்றிருக்காங்க. CC0 அந்த தரவுகளை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். இப்போ இங்கே உங்கள்கிட்ட ஒரு ரோபோ வேலை பார்க்குது அப்படின்னா அந்த ரோபோக்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது முதல்ல போய் எங்கே அக்சஸ் பண்ணுன்னா விக்கி டேட்டாவை அக்சஸ் பண்ணும், விக்கிபீடியாவை அக்சஸ் பண்ணும், விக்ஷனரி அக்சஸ் பண்ணும். எனவே இப்படி நடக்கணும் அப்படின்னா நம்ம தமிழின் எல்லா தரவுகளையும் இந்த மாதிரி மெஷின் ரீடபுளாகவும் செயற்கை நுண்ணறிவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாகவும் CC தரவுகளாகவும் மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனவே ஆங்கிலம் அதில் ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஆங்கிலம் எப்படி நமக்கு இந்த AI நல்லா சிறப்பாக செயல்படுதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமொழி போன்மங்கள்னு சொல்லப்படுகின்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்கள் வந்து சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி சரியான முறையில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சொல்லை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டு சரியான முறையில் வேர்ச்சொல் அடிப்படையில் அது இந்த உலகத்தின் 300 மொழிகளில் கொண்டு போகிறதுக்கான 90 விழுக்காடு அளவுக்கு மிக துல்லியமாக கொண்டு போகிறதுக்கான AI கருவிகள்லாம் இருக்குது. அதை இன்னும் அதிகமாக்கணும்னா தமிழில் நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேறு வளத்தை கொண்ட மொழி. எந்த சொல்லையும் தமிழில் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற சொல் அடிப்படையில் உருவாக்கலாம். நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஏரோப்ளானுங்கிற சொல்லுக்கு வந்து இப்போ கம்பராமாயண அடிப்படையில் வந்து வானூர்திங்கிற சொல் நமக்கு கிடைக்குது. அதுலேயே பைலட்டுங்கிற வளவனுங்கிற சொல்லும், வளவன் இருந்தால் வானூர்திங்கிற சொல் வருது நமக்கு. எனவே உருவாக்கி கொள்ளலாம். தமிழின் வேர்ச்சொல் அடிப்படையில் கோடி கோடியாக சொற்களை வந்து உருவாக்கலாம். அதில் ஜென்சிலாம் வந்து ஒரு பொருட்டே அல்ல, எதை வேண்டாலும் உருவாக்க முடியும். இங்கே உருவாக்குவது என்பதை கடந்து பயன்படுத்துறது. நம்ம என்ன செய்கிறோம்னா தற்கால புழக்கத்திலே வந்து நம்ம வந்து தமிழை பேசுவது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறோம், வாக் பண்ணேன், டிஃபன் பண்ணேன், என்ன பண்ணுறோம் அயன் பண்ணேன், இப்படி வந்து என்ன பண்ணுறோம் பேசிகிட்டு இருக்கோம். பண்ணுங்கிற சொல்ல வச்சு எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். அதுலேருந்து மாறணும். தமிழோட புழக்கம் எழுதுறதில் பேசுறதில் எல்லாமே அதிகமாக்கணும். பிறமொழி சொல் கலக்காமல் பேசணும். இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னா என்ன நினைவுக்கு வரும்னா உலகத்தின் ஆதி மொழிகளில் ஒன்று, மிகப்பெரிய வேர்வளத்தை கொண்ட மொழி ஒன்று, எந்த மொழியின் தாக்கமும் இல்லாமல் துணையும் இல்லாமல் தனித்து செயல்படக்கூடிய மொழி என்பதை ஒவ்வொருவரும் மனதில் ஏந்தினால் தமிழின் பயன்பாடு இன்னும் பெருகும்,
மேம்படும், மிகுதியாகும். தமிழ் இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா கதவை திறவை என்பதை கூட அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணு, டோரை ஓப்பன் பண்ணு, டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பேச்சு வாக்கில் தமிழ் வரணும். இன்றைக்கி நீங்கள் தொல்காப்பியத்தில் பயன்படுத்துகிற சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா 80 விழுக்காடு சொல் இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளில் பயன்படுத்தப்படுற சொல் 90 விழுக்காடு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா தமிழ் பேச்சு மொழியாக இருப்பதால் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நிலையை நாம் மீண்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் தமிழ் இங்கு இருக்க வேண்டும். அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா பயன்பாடு தான். அது வணிக மொழியாக இருக்க வேண்டும். கடை பேர்களில் தமிழ் இருக்கணும், கையெழுத்தில் தமிழ் இருக்கணும். இன்றைக்கெல்லாம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா 95 விழுக்காடு பேர்களில் நம்ம தமிழை எழுந்துட்டோம். எல்லாம் பிறமொழி சொற்களாக இருக்குது. அந்த நிலை மாறணும். அந்த நிலை மாறி எல்லா நிலைகளிலும் தமிழ் வேணும். இதுக்கு நான் ஒரு முழக்கத்தை சொல்லுவேன். இந்த உலகில் எதுவாக இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும், அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும் என்கிற வந்து ஒரு விளையாட்டு போட்டிக்கான மனநிலையோடு தமிழின் தரவுகளை நம்ம வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். முதல் கேள்வியை கேட்கும்போது சொன்னேன் வந்து இப்போது தமிழ் யுனெஸ்கோ வந்து விரைவில் அழிய சாத்தியமுள்ள மொழிகள்னு ஒரு அறிவித்த மொழிகளில் தமிழையும் ஒன்றா சொல்லியிருந்தது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மனவே முஸ்தபா இருக்கும்போது அந்த அறிவிப்பு வந்தது வந்து ஒரு 20-25 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வந்து தமிழ் அழியுமா? அதாவது வந்து தமிழை வந்து யாருமே அழிக்க முடியாது. ஏன்னா அந்த வேலையை வந்து தமிழர்களே செஞ்சிட்ருக்காங்க எல்லா நிலைகளிலுமே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, கையெழுத்தில் கூட நம்ம வந்து தமிழை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் வந்து பெரிய அரசு சொல்லிக்கிட்டே இருக்குது, 100 விழுக்காடு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை வந்து அதில் வந்து பின்பற்றுவதில் பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. இந்த நிலை மாறணும். பெயர்களில் வேணும், கல்வி மொழியாக தமிழ் வேண்டும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தின் எந்த மொழியுமே வந்து நொடி பொழுதில் வந்து நம்ம மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பு கருவிகள் இருக்கிற இந்த சூழலில் நம்ம இந்த மொழியில் தான் படிப்பேங்கிற அந்த விடாப்பிடி மனநிலேருந்து விலகி வந்து நம்ம 100 விழுக்காடு தாய்மொழி கல்வி வந்து இங்கே செயல்படுத்தப்பட்டப்பல வந்து கண்டுபிடிப்புகள் நிறையா தமிழ்நாட்டில் நிகழும். அது வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும், பொருளியலை வந்து மேம்பட வழிவகை செய்யும். அதை செய்யணும் அப்படின்னா 100 விழுக்காடு தமிழ் வந்து நம்ம கொண்டு வரணும். இதையெல்லாம் நம்ம யாரை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜப்பான் மற்றும் சீன நாடுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா 100 விழுக்காடு வந்து அவங்க பொருளியலில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் வரதுக்கு காரணம் அவங்க வந்து தாய்மொழி கல்வியில் படிக்கிறாங்க, பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, அடுத்து வந்து அதை சந்தைப்படுத்துகிறாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க தாய்மொழி தான். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிற, தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற எல்லா மின்னணு கருவிகள்லையும் பார்த்திங்கன்னா சீன ஜப்பானிய மொழி தான் உள்ளே இருக்குது. எனவே வந்து அது ஏன் தமிழால் செய்ய இயலாதா என்றால் இயலும். எனவே 100 விழுக்காடு தமிழ் வழி கல்வியும் 100 விழுக்காடு சிந்தனை திறன் பெருக்கம் தமிழ்லேயும் நடந்ததுன்னா நம்ம உலக அளவில் அதை சாதிக்கலாம். ஏன்னா தமிழால் அது இயலும். ஆசிய நாடுகளால் தான் இன்றைக்கி உலக அளவில் வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய வர அளவுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதை தமிழ்நாட்டில் நம்ம செய்யணும்னா தமிழ் வழி கல்வியை வந்து 100 விழுக்காடு வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. அதை நாம் இயல்பாக செய்ய வேண்டும். இயல்பாக தமிழில் நடக்கணும். அதே சமயம் உலகத்தின் தொடர்புக்கு எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் படிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் தாய்மொழி கல்வி என்பது 1ஆம் வகுப்புலேருந்து முனைவர் பட்டம் வரை தாய்மொழி கல்வி இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். அதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஸோ இந்த மாதிரி பணிகளில் ஒரு சாதாரண ஒரு மாணவரோ சாதாரண ஒரு மக்களோ வந்து அவங்க பங்களிக்க முடியுமா? வந்து முடியும். அந்தந்த பகுதியில் சொற்கள் இருக்கும். இப்போ வாரியலுங்கிற சொல் வந்து திருநெல்வேலியில் ஒரு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொரிக்கஞ்சட்டிங்கிற சொல் வந்து அந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்குது. தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் தெரியாது. எனவே வட்டார வழக்கு சொற்களோட ஆவணப்படுத்துதல் வந்து தமிழில் வந்து நடக்கணும். ஏன்னா அந்த சொற்கள் வந்து அழிஞ்சிட்ருக்கு. எனவே தமிழ்நாடு முழுக்க இருக்க வட்டார வழக்கு சொற்கள் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும், தொகுக்கப்பட வேண்டும். அது இணையத்திலும் அச்சு நூலாகவும் வந்து கொண்டு வரப்படணும். அந்த சொற்களெல்லாம் எழுதி அனுப்பலாம். அதே போல் நம்ம இன்றைக்கி எதையெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பழமொழிகளை எழுந்து கொண்டிருக்கிறோம், விடுகதைகளை எழுந்து கொண்டிருக்கிறோம், நாட்டார் வழக்காட்டு பாடல்களை பல நிலைகளில் தொழில் பாடல்கள், தெம்பாங்கு பாடல்கள் எல்லாத்தையும் எழுந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் வந்து தொகுத்து நமக்கு யாராவது இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு எழுதி அனுப்புனாங்க கூட நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் பேழையில் வந்து வெளியிடலாம். நிறைய பேர் நமக்கு பழமொழிகள் விடுகதைகள்லாம் எழுதி அனுப்புகிறாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து தொகுத்து வெளியிடுகிற பணிகளை செய்கிறோம். எனவே என்ன செய்யலாம்னா புழங்கு பொருட்கள், விடுகதைகள், பழமொழிகள், வழக்காட்டு சொற்கள், அந்த பகுதிக்கே உரிய சொற்கள்,
அடுத்த நிலையில் இருக்கின்ற சொல்லாடல்கள் இதையெல்லாம் மக்கள் வந்து ஆவணப்படுத்த வேண்டும். அதை தமிழ் பேழையோடு இணைந்து செயல்படலாம். ஒருவேளை அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அகராதி இருக்கலாம். அதை வந்து கொடுத்து உதவலாம். அதையெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்க்கலாம். அல்லது வந்து தமிழ் பேழை திட்டத்தோடு அவர்கள் இணைந்து செயல்படலாம் என்றால், அவர்கள் வந்து வாரத்துக்கு 1 மணி நேரம் தங்களால் செயல்பட முடியும்னு சொன்னா, எங்கள்ட்ட 3000 அகராதிகள் இருக்கு. அதை வந்து இணையப்படுத்துகிற வேலையை வந்து அவர்கள் தன்னார்வமாக செய்து கொடுத்தால், தமிழின் அகராதி வளங்கள் இன்னும் மேம்படும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இது ஒரு தொடர் ஓட்டம் தான். ஆமா. அடுத்தடுத்த ஆட்கள் அதை செஞ்சு அடுத்தடுத்து கொண்டு போகணும். ஸோ அதுக்கு இந்த பேட்டி ஒரு முன்னெடுப்பாக இருக்கும்னு நம்புகிறோம் நன்றி. நன்றி. வணக்கம்.